கலாத்தியர் 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். இது வசனம் விசுவாசிகளுக்கு பவுல் எழுதக்கூடியது. பொதுவாக இயேசு கிறிஸ்துவினுடையதான மறுபடி பிறத்தல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் இயேசு முதலாவது பிறந்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததான ஒரு விஷயம். அது சரித்திரபூர்வமாக மாம்சத்தின்படி இருக்கிறது. அந்த பிறப்பை குறித்து முக்கியத்துவத்தை விட கிறிஸ்து நமக்குள் மறுபடி பிறக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்து நமக்குள் மறுபடி பிறக்கணும். நாம் மீண்டுமாக மறுபடி பிறத்தல், born again அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு எழுதுறார். அதாவது ஒரு நான் பிலீவராக மாறுறது தான் மறுபடி பிறத்தல். பழைய பாவங்களை விட்டு நம்ம திரும்பி வர்றதுக்கு பேர் தான் born again அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியருக்கு எழுதுறாரு. ஏற்கனவே அவங்ககிட்ட சத்தியத்தை சொல்லி அவங்க எல்லாம் பின்பற்றி அவங்க நல்ல சத்தியத்துக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள பார்த்து பவுல் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். இப்போ கிறிஸ்து உருவாகும் அளவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்குள்ள உபதேசம் இருக்கு, இவங்களுக்கு தெரியும், சத்தியம் எல்லாம் தெரியுது. ஆனால் இன்னும் என்ன செய்யல? கிறிஸ்து ஃபார்ம் ஆகலை அவங்களுக்குள்ள. கிறிஸ்து என்ன செய்யல? சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவான மாதிரியே இருக்கும். திருமணமான ஒரு 2-3 மாதத்துக்கு உருவான மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, உருவாயிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் செக் பண்ணோம்னா அது என்ன இருக்காது? குழந்தையாக இருக்காது, ஒரு மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கும். இப்போ திருப்பி குழந்தை என்ன செய்யணும்? அவங்க ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க, உருவாயிருச்சுன்னு. அந்த தாட்டில் தான் பவுல் இருக்கிறாரு. இவங்களுக்குள்ள என்ன இருக்கிறாரு? இவங்க மறுபடி பிறந்துட்டாங்க, இவங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். ஃபஸ்ட்டே நான் உங்களை சுமந்து குழந்தைய பெற்ற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ என்ன செய்யலை? அது குழந்தையா இல்லை, நீங்கள் ஃபார்மே ஆகலை. இப்போ திருப்பி நான் உங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குது? திருப்பி ஃபார்ம் ஆகி திருப்பி நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சபைக்கு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசத்தில் அந்த சபை நிலைத்திருக்க வேண்டும். உபதேசத்தை கேட்கறதுனால் மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தில் சபை என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்து அவங்களுக்குள்ள கிறிஸ்து உருவானா மட்டும்தான் அந்த உபதேசத்துக்கு. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு வித்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பைபிளில், இல்லையா? அந்த வித்துங்கிறது வசனம். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்படின்னா அந்த வசனம் உள்ள வந்துருச்சு, வித்து வந்துருச்சு, ஆனால் ஃபார்ம் ஆகலை. இப்போ பவுல் வழியாக உபதேசம் எங்கே வந்துருச்சு? கலாத்தியருக்குள்ள வந்துருச்சு. ஆனால் என்ன செய்யலை? குழந்தை ஃபார்ம் ஆகலை. இப்போ வித்தில் பிரச்சனை இல்லை, அந்த வசனத்தில் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்ப்பப்பையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரிம்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தை ஃபார்ம் ஆகாதுலாம் சொல்லுவாங்க. மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வித்தில் பிரச்சனையே இல்லை, கிறிஸ்துவின் வார்த்தையில் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வசனம் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு, மனவாட்டியாகிய சபைக்குள்ள கர்ப்பத்தை தாங்குற அளவுக்கு, அந்த வசனத்தை தாங்குற அளவுக்கு இங்கே பலன் இல்லை. இவர் நினச்சிக்கிட்டாரு வசனம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கலாத்தியருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஆனால் பார்த்தா அவருக்கு கேட்குற செய்தி என்னன்னு பார்த்தா எல்லாம் நான் பிலீவருக்கு நடக்கிற சம்பவங்கள் கலாத்தியருக்குள்ள நடக்குது. இப்போ அவர் சொல்றாரு, உங்களை திருப்பி நான் பெற்றெடுக்க வேண்டியிருக்குது. நான் நினைச்சிட்டேன் எல்லாமே உங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு. இது கலாத்தியருக்கு மட்டும் பொருந்தாது, இது இன்னைக்கு உள்ள அநேக சபைகளுக்கு பொருந்தும். சபை என்று சொன்னால் நான் சொல்லக்கூடியது கட்டடத்தை அல்ல, நம்மை சொல்றேன். நமக்கு பொருந்தும். நமக்குள்ள வசனம் வந்துருச்சு, அந்த வசனம் உருவாகி இருக்குதா? அந்த வசனத்தினால் வரக்கூடிய பிள்ளை நமக்குள் பெற்றெடுக்க முடியுதா? அதான் இங்க முக்கியம். இது அது இல்லை. இப்போ இங்க அதான் பிரச்சனையே. இப்போ இவர் பார்க்கிறார், உங்களுக்குள்ள மறுபடியும் உருவாகும் அளவு நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். அப்போ இந்த பிள்ளை மீண்டும் பெற்றெடுப்பதற்கு நான் என்ன செய்யணும்? கர்ப்பவேதனைப்படுகிறேன்னா திருப்பி பிள்ளையை பெற்றெடுக்க விரும்புகிறார். அப்போ இந்த பிள்ளை திருப்பி பிறப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வாசித்த போது ஒரு சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்தினார். முதலாவது வாசிங்க. தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி பிறக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அங்கே வசனம் சொல்லுது. அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி பிறக்கிற வரைக்கும் அவன் அவளை அறியாதிருந்தான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ மரியாளுக்குள் உண்டாயிருப்பது பரிசுத்தாவினால் உண்டானது, பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமானது வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் அவளை அறியாதிருந்தான். இன்னும் கொஞ்சம் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன். கிறிஸ்துவின் பரிசுத்தாவின் வித்து இப்போ இருக்கு, வசனம் இருக்கு, வார்த்தையாகிய வசனம் வந்துருச்சு உள்ள மரியாள் கர்ப்பத்துக்குள்ள. இப்போ மனுஷனுடைய வித்து உள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவன் அவளை அறியாதிருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்தாவினுடைய வித்தும் மாம்ச வித்தும் ஒன்னா சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாம்ச வித்தும் பரிசுத்தாவி வித்து ஒன்னா சேரும்போது மாம்ச வித்து பரிசுத்த வித்தா மாறாது, பரிசுத்த வித்து மாம்ச வித்தா மாறிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் காயினை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின்னா என்ன அர்த்தம்? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். வசனம் தெளிவா இருக்கு. காயின் பிறக்கிறதுக்கு ஆதாம் ஏவாளை அறிந்தான் வசனம் இருக்கு. ஆனால் 1 யோவான் 3 சொல்லுது 12, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா,
ஆதாம் ஏவாளை அறிந்தார், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி சர்பத்தினுடையதான வார்த்தை யாருக்குள்ள போயிருச்சு? ஏவாளுக்குள்ள போயிருச்சு. இங்க மாம்சத்தின் வார்த்தை உள்ள போயிடுச்சு. ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமானவர்கள், அதுல மாற்று கருத்தே இல்ல. கரெக்ட் தானே? ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமா, கர்த்தர் படைக்கும் போது சுத்தமா தான் படைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு? மாம்சம் வந்துருச்சு. பிசாசினுடைய வார்த்தை, இப்படி வச்சுக்கோங்க, பிசாசினுடைய வித்து. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வித்துனா பிசாசினுடைய வார்த்தை பிசாசின் வித்து வந்துருச்சு உள்ள. இப்போ பரிசுத்தம் உள்ளதும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு உங்ககிட்ட, அதே நேரத்தில் பிசாசுடைய வார்த்தையும் சேர்ந்து வந்துருச்சு. ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது பிறக்கிறது பரிசுத்தமாய் இல்லை, பிறக்கிறது என்னவா இருக்குது? பொல்லாங்கானா இருக்கிறது. நாம் சபைக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதோடு கூட நம்முடைய தேவ சித்தத்தோடு சுய சித்தம் ஒன்று கலக்குது பார்த்தீங்களா? மாம்சம் கலக்குதுல. அப்படி கலக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து பிறக்கக்கூடியது கண்டிப்பாக மாம்சமாய்த்தான் இருக்கும், அது பரிசுத்தம் ஆகாது. அதனால ஆண்டவர் சொல்வாரு, பழைய துருத்தியோட புது ரசத்தை என்ன பண்ணக்கூடாது? இணைக்கக்கூடாது. பழைய துண்டோட புது கொடி துண்டு என்ன செய்யக்கூடாது? இணைக்கக்கூடாது. ஒன்று பரிசுத்தமானா பரிசுத்தமானதே இருக்கணும், அல்லது மாம்சம் போனா, ஏன் மாம்சம் போலான்றீங்களா? இப்படி ரெண்டு மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒன்று அப்படியே போயிடணும். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, ஒன்று அனலாவது இல்ல குளிராவது. இல்ல குளிரா இருக்க சொல்றீங்களா? இல்ல நீ அனலும் குளிருமா இல்லாம இருக்கிறதுக்கு ஒன்று அனலா இருந்துரு, இல்ல குளிரா இருந்துரு. ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்தில் அது உங்களை ஏமாத்திரும். நீங்க அனலா இருக்கிறீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா உள்ள என்ன செய்யும்? சில நேரத்தில் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஜுரம் அடிக்கும், வெளியே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு, தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். அது உண்மையில ரொம்ப கொடுமையான நேரம் உங்களுக்கு. வெளியவும் சூடு உள்ளவும் சூடு இருந்தால் பிரச்சனை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சிலருக்கு மட்டும் அப்படி இருக்கு, உள்ள வந்து நல்ல ஜுரம் அடிக்கும், வெளியே சில்லுன்னு இருக்கும். அவங்க சொன்னா உலகம் வேற நம்பாது, நீ சும்மா கதை விடுற அப்படிம்பாங்க. தொட்டா சில்லுன்னு இருக்கும். அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும், அந்த ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும். ஏன்னா உள்ள இவ்வளோ கொதிக்குது, அப்படியே பாடி பயங்கர டயர்டாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் ஒன்று ஆவியில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை பாவத்தில் இருந்துட்டா கூட திருத்திடலாம், நீ பாவத்தில் இருக்கிற அப்படின்ட்டு. இந்த அனலும் குணமும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அது ஆபத்தை உண்டாக்கிடும். அதே மாதிரி தான் பரிசுத்தம் உள்ளதோடு கூட அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. தேவனுடைய சாயலோடு கூட மனுஷ சாயலை கலக்கக்கூடாது. தேவ வித்தோட பிசாசின் வித்தை கலக்கக்கூடாது. அதாங்க சொல்லுது. இப்ப இங்க வசனம் சொல்லுது, அவள் பெற்றெடுக்கும் அளவும் அவன் அவளை அறியாது இருந்தான். இப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்தத்துக்குள்ளதையும் மாம்சத்துக்கு. இப்ப யோசேப்பு பாவின்னு அர்த்தம் இல்லை, அவன் நீதிமான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் நீதிமான். ஆனா இருக்கிறது அதை காட்டிலும் பரிசுத்தமானது. புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? ஆவியில தான் எல்லா காரியத்தையும் செய்வோம், ஆவியானவருடைய செஷன் செய்வோம். சில நேரத்தில் மாம்சத்தையும் என்ன பண்ணிடுவோம்? உள்ள கலந்துருவோம். பல நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பிடிக்குது, நமக்கு அது பிடிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளுக்குள்ள பரிசுத்தமானது உருவாயிருக்கு, எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, எனக்கு ஒரு ஓட்டம் ஓடுது. சில நேரத்தில் என் தாட் எங்கே போய் லிங்க் ஆகிடுது? மாம்சத்தில் லிங்க் ஆகிடுது. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசுத்தமானதோடு இது வந்து பாவம்னு சொல்ல முடியாது. ஆனால் அது இந்த சித்தத்தோட இந்த தரிசனத்தோட அது ஓடாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எடுத்து மிக்ஸ் பண்ணாதேங்கிறார். அப்போ கிறிஸ்து உருவாகும் அளவும் தேவ சித்தத்தோடு மனுஷ சித்தத்தை கலக்கக்கூடாது. நான் பாவத்தோடுன்னு சொல்லலை, தேவ சித்தத்தோடு. எனக்கு நல்லா இருக்கிற எல்லாமே கிறிஸ்துவுக்கு ஒத்து போகும்னு சொல்ல முடியாது, எனக்கு ஓகேவா இருக்கிற எல்லாமே தேவனுக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்ல முடியாது. சொல்றது புரியுதா? யோசேப்பு என்கிற நீதிமானா இருந்தாலும் மரியாளுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தமானது. அதோடு கூட இந்த நீதிமானுடைய வித்து என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவள் பெற்றெடுக்கும் அளவும் அந்த தரிசனம் நிறைவேற அளவும் அவன் சித்தம் கலக்கல உள்ள. பியூரா காட்ஸ் வில். இப்ப என்ன ஆகுது? இங்க கலாத்தியருக்கு எழுதும் போது உங்களுக்குள்ள உருவாகிட்டே இருக்கு, திடீர்னு நீ கொண்டு உள்ள என்ன கழிச்சிட்டீங்க. அதனால 5ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது மாம்சக்கிரியை ஆவியின் கனி ரெண்டுத்தையும் எழுதுறாரு 5ஆம் அதிகாரத்துல. மாம்சத்திற்கிரியும் உங்களுக்குள்ள இருக்கு, ஆவியின் கனியும் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த ஆவியின் கனியும் மாம்சக்கிரியும் போராடி உள்ளுக்குள்ள இருக்க ரெண்டும் என்ன செய்யாது? இங்க போராட்டத்துக்குள்ள கொண்டு போயிடும். அதான் அவர் சொல்றார். இப்போ ஆண்டவர் சொல்ற அந்த மிக முக்கியமான விஷயம், இது கோர் இவ்வளவுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமானது பிறக்கிற வரைக்கும், அந்த கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும், பெற்றெடுக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள என்ன கலந்துடக்கூடாது? மாம்சம் கலக்காதபடிக்கு எந்த ஒரு விஷயத்தையும், அது மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைக்கு படிப்பு செலக்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒன்று கோரா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஃபுல்லா முழுக்க ஒப்படைச்சு, ஆண்டவரே இது என்ன, அந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள இருந்து மாம்சம் உள்ள என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அதான் நான் எப்பவும் சொல்வேன். எனக்கு அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. மற்றவங்களுக்கு நான் சொல்வேன் என்ன அப்படின்னு கேட்டால், நிறையா நம்ம படிக்கிறோமா, நிறைய ஞானம் வருதா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருல்ல, அது செய்ய சொன்ன ஆரம்பித்த உடனே ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா இந்த தேவ சித்தத்தை செய்யறதுக்கு அது ஒரு ஆலோசனை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ஆலோசனை கொடுக்கும். இப்போ அந்த ஆலோசனை என்னவாகும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய வழியில் அதை செய்ய விடாது. விஷயம் கர்த்தர் சொன்னது தான்,
உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கானான்ல இருந்து விடுதலையாக்கணும், மோசேவை தான் செலக்ட் பண்ணணும். ஆனா மோசேவை அப்படியே அனுப்ப முடியாது. ஏன் முடியாதுன்னா மோசேக்குள்ள என்ன இருக்கு? எகிப்தின் பிரமாணம் இருக்குது. இப்போ அனுப்புனா அவர் என்ன பண்ணுவாரு? பார்வோன் கூட உட்காந்து என்னத்தை பேசுவாரு? எகிப்தின் பிரமாணத்தை பேசுவாரு. அதுல அவர் வாக்கில் வல்லவர், அடிச்சு நவுத்திடுவாரு. ஆனா இப்ப கர்த்தருக்கு தேவை, பார்வோன் இடத்துல எகிப்தின் பிரமாணத்தை பேசுகிற மோசே வேண்டாம், பார்வோன் இடத்துல நியாய பிரமாணத்தின்படி இவருடைய சித்தத்தின்படி பேசுற ஆள் ஒருத்தன் வேணும். இவர் சொல்றதை பேசணும். இப்ப அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்போ மோசையை எம்டி பண்ண வேண்டியிருக்கு, ஜீரோ ஆக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு 40 வருஷம் எடுத்துக்கிச்சு. 40 வருஷம் கொண்டு போய் இங்க அவர் ஃபுல்லா திக்குவாயி மந்தனாவாயி என்னால முடியாதுங்கிற இடத்துக்கு வந்த உடனே இப்ப சொல்றாரு, இப்போ நான் என்னுடைய வல்லமையை உனக்குள்ள ஃபிக்ஸ் பண்றேன், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கலாம், ஆனா ஓ மெத்தட்ல இல்ல, என் மெத்தட்ல. அது மட்டும் மோசே கிட்ட பழைய எகிப்தின் பிரமாணம் இருந்தா அவனுக்கு தெரியும், இவங்ககிட்ட இந்த ரதம் இருக்கு, இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு, இவனை இப்படி பண்ணாதான் முடியும். ஏன்னா அந்த அறிவு எங்க வேலை செய்யுதுன்னா, எரிகோவுக்கு போகும்போது வேலை செய்யுது, யோசுவாவுக்கு, அப்புறம் ஆயி பட்டதுக்கு போது வேலை செய்யுது, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வேவுக்கார அனுப்பணும். இந்த ஐடியாலாம் வருது இல்ல, இதெல்லாம் உலக ஐடியா, கர்த்தர் சொன்னது இல்ல. உபாகமத்துல சொல்வாரு, உங்க பேச்சை கேட்டுதான் நான் வேவுக்காரனை அனுப்பினேன் பாரு. இந்த திட்டம் எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்குள்ளேயும் அவங்க உள்ள போறதுக்கான வேவுக்காரன் அனுப்பல. இன்ன வழியாய் போவோம், இப்படி பிடிப்போம், எந்த ஐடியாவும் கிடையாது. ஆண்டவர் சொல்வாரு போ, அவ்வளவுதான், வா, வந்துருவாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்குது? எனக்குள்ள ஒரு மைண்ட் ஒன்று இருக்கு, ஏற்கனவே படிச்சது இருக்கு, ஏற்கனவே நான் உலகத்தை நடத்தி இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கலாத்தியர்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரைக்காரருக்கும் இந்த பிள்ளை பிறக்குது. ஆனா பிறந்த பிள்ளையை எடுத்த உடனே பரிசுத்தமா எடுத்து பயன்படுத்த முடியல. பவுல் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது என்ன பண்ணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கும். யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும்? காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் அது அடிமைப்பட்டு இருக்கும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவன் எஜமான் தான் அந்த வீட்டுக்கு. இப்ப ஈசாக்கு பிறக்கிறாரு, அதான் எழுதுறாரு. ஈசாக்கு எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் என்ன இல்ல? வித்தியாசமே இல்லை. 2 பேரும் குழந்தையில ஒன்னா தான் இருக்காங்க, ஒரே மாதிரி தான் வளர்க்கப்படுறாங்க. அந்த வீட்டில் ஒரு விசாரணை கர்த்தன் இருக்கிறான். யாரு? எலியேசர்னு ஒருத்தர் இருக்கா. அந்த வீட்டில் தாதிமார் இருப்பாங்க, அவங்க கிட்ட பிள்ளையை கொடுத்துருவாங்க. 2 பிள்ளையும் வளர்க்கப்படும். ஆனால் விடுதலையாக்கப்படுதல்னு ஒன்று இருக்கு. அது வரைக்கும் 2மே எப்படி இருக்கும்? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க உலகத்துக்குள்ள தான் இருப்பீங்க, அந்த உலகத்தின் ஞானம் இருக்கும், அதுக்குள்ள தான் வளர்ந்து வருவீங்க. பிறக்கும் போது பரிசுத்தமானது கலக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது 2வது பாயிண்ட். பிறந்த பிறகு அந்த தேவ சித்தத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள சொன்ன பிறகு அது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் இருக்கும், கொஞ்சம் மோசேக்குள்ள இருந்த மாதிரி இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும் போது இது என்ன செய்யும்? இந்த பழைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து என்ன செய்யும்? எட்டி பார்க்கும். அந்த ஞானம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் பிசினஸ் மைண்ட் வரும், கொஞ்சம் நீங்க படிச்சதான உலகத்தினுடைய ஞானம் வரும். இது என்ன செய்யும்னா, உங்களை அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து கொண்டு வந்து அந்த அடிமைத்தனத்துடைய காரியம், அதாவது பழையது காரியம், நீங்க தேவசித்தத்தை செய்வதற்கு முன்னாடி உள்ள காரியம் இன்னும் இருக்கும் உங்களுக்குள்ள. கர்த்தரே அது பண்ணியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ரோமருக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் அதிகாரத்துல, இந்த மாம்சத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அந்த சிருஷ்டியை அடக்கி வச்சிருக்கிறாரா? அது சிருஷ்டித்தவராலே அப்படி ஆயிற்று. அப்படி அர்த்தம் என்னன்னா, உங்களை எண்ணி ரட்சிக்க போறாரு, விஷனோட தான் கொண்டு வந்தாரு. தாயின் கருவில் உருவாகும் பொழுதே தீர்க்கதரிசியா செலக்ட் பண்ணிட்டாரு, மினிஸ்ட்ரி சொல்லிட்டாரு, எல்லாமே ஓகே தான். ஆனால் உங்களை பயன்படுத்துகிற காலகட்டம் வரைக்கும் மாயைக்குள்ளே அது கீழ்பட்டு இருக்கும். அதைத்தான் அவர் எழுதுறாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் எஜமானா இருந்தாலும் அவன் வீட்டு விசாரணை கட்டணத்தில் என்னவா இருக்கணும்? அடிமைப்பட்டு கீழ்பட்டு இருக்கணும். அப்படிதான் இருக்கிறோம். 18 வயசுல ரட்சித்தாரு, 25 வயசுல மினிஸ்ட்ரி கூட்டு வந்தாரு. அந்த 25 வயசு வரைக்கும் நீங்க உலகத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க? கீழ்பட்டு இருக்கிறீங்க. உலகத்தின் ஞானம் இருக்கு, அங்கே படிச்ச படிப்பு இருக்கு, அங்கே உள்ள காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்லக்கூடியது, அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது? நீ சேர்ந்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும். யூ மஸ்ட் ஒபே. இது இன்னொரு வெர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களை கர்த்தர் ஒரு தரிசனத்துக்குள் பயன்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்தில் கீழ்பட்டு இருக்க வேண்டும். உங்களுக்கு விஷன் வந்துடும். சிலருக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஒரு சிலருக்கு தரிசனமே இருக்காது, அவன் தரிசனம் இல்லாம போராடிட்டு இருப்பான். ஒரு சிலருக்கு தரிசனம் இருக்கும், நேரம் வந்திருக்காது, கர்த்தருடைய டைம் இருக்காது. ஆனா கை எப்படி இருக்கும் தெரியுமா? பரபரன்னு இருக்கும். ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு, ஏதாவது செய்யணும். ஆண்டவர் சொல்றார், அமைதியா இரு, பொறுமையா இரு. இல்ல அந்த நேரத்துல தான் நமக்கு என்ன தோணும்? ஏசு இன்னைக்கு வந்துருவார்ல, அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணணும்ல. ஆண்டவர் சொல்றார், எப்போ வருவேன் எனக்கே தெரியும், உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்குள்ள நீ 1 மணி நேரம் வேலை செய்யறவனா இருக்கலாம், 2 மணி நேரம் வேலை செய்யறவனா இருக்கலாம், உன்னை எதுக்கு அமைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ரைட் டைம் வரைக்கும் என்ன செய்ய? பொறுமையா கீழ்பற்று. சபைக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இங்க கொடுக்கப்படுகிற உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருங்க. உங்களுக்கு இப்பயே தோணும், என்ன பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே, எனக்கு எவ்வளவு தரிசனம் இருக்கு, வரம் இருக்கு. ஆண்டவர் சொல்வாரு, உனக்கு எல்லாம் இருக்கு, இப்போ பொறுமை இல்லை, உன்னை விட்டோம்னா நீ தீர்த்துருவ. இப்போ
டேமில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளம் அடிச்சிட்டு வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேமில் தண்ணியை ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டோர் பண்ணிடுவாங்க. வந்த உடனே ஃபுல் ஃபோர்ஸை திறந்து விட மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறந்து. ஏன் தெரியுமா? அந்த திறக்கும் போகிறது மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, திறக்க போகிறோம், கரையில் இருக்கிறவங்க ஓரம் போயிடுங்க. ஏன்னா இந்த தண்ணியை அப்படியே விட்டோம்னா, இது தண்ணி யூஸ்ஃபுல்லான தண்ணி, தேவையான தண்ணி. ஆனால் திறந்து விட்டோம்னா வெள்ளமாக மாறிடும், அடிச்சுக்கிட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேமில் நிற்க வச்சுட்டு உங்களை அங்கேருந்து சேனலைஸ் பண்ணி விடுவார். இப்படி பொறுமையாக போ, அப்படியே போனால் உன்னை குடி தண்ணியாக மாற்றிடலாம், அப்படியே போனால் உன்னை அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே போனால் அடுத்த கட்டத்துக்கு உன்னை பயன்பெறுகிற ஆறா மாற்றிடலாம். இல்லை உன் வேகத்துக்கு தான் விடணும்னு நினச்சா நீ வெள்ளமாக மாறிடுவேன், அநேகரை அடிச்சுட்டு போயிடும். ஏங்க மினிஸ்ட்ரி தானே பண்ணுறேன்? இல்லை, மினிஸ்ட்ரி பண்ணுவோம், தப்பாக பண்ணுவோம். இப்போ சீசர் வந்து கேட்குறாங்க, கர்த்தர்கிட்ட வல்லம் இருக்குன்னு சீசருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு கிராம வழியாக கடந்து போகிறாங்க, சமாரியாவிலேருந்து அப்படி கிராம வழியாக கடந்து எருசலேமுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அந்த கிராமத்தின் ஜனங்கள் அவரை தடுத்தார்கள். சீசர்கள் என்ன கேட்டாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி. ஏன் ஏன் சரி அப்படி செய்யறது சரியான்றீங்களா தப்புன்றீங்களா? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி செய்யறது தப்பா சரியான்றீங்களா? நீங்க தப்புன்னீங்கன்னா அவன் ஆண்டவருக்கு ஒரு வசனம் சொல்லுவான், ஆண்டவருக்கே சொல்லுவான். என்ன வசனம் சொல்ல தெரியுமா? எலியா இறக்கலையா, இறக்கி பச்சிக்கலையா, அதே மாதிரி இறக்கி போடும். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன ஆவி உடையவன்? உனக்கு இப்போ வைராக்கியம் இருக்கு. இப்போ என்ன இருக்கு? வைராக்கியம் இருக்கு. நீ யாரு? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டவன், என் கூடயே 3 வருஷம் நீ டிராவல் பண்ற, உனக்கு வைராக்கியம் இருக்கு, நீ எனக்காக பார்க்குற, எல்லாம் நல்லது தான். ஆனால் உன் ரிசல்ட் ராங்காக இருக்கு. ஒரு ரிசல்ட் என்னவா இருக்கு? நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுங்களா? எனக்கு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பித்த உடனே, அல்லது எனக்கு அந்த அழைப்பு வந்த உடனே, அல்லது தரிசனம் வந்த உடனே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நவ் வி ஆர் ரெடி அப்படின்னு ஒரு இருக்குல்ல. ஏன் இராணுவத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு துப்பாக்கியை மட்டும் கையில் கொடுத்து இதான் விசை, இதை அமுக்குனீங்கன்னா குண்டு சுடும், எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்க மாட்டான்? நான் கேட்கறது புரியுதா? அவன் உங்ககிட்ட ஆயுதத்தையே முதல்ல கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? முதல்ல என்ன கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா? ஒபீடியன்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. இராணுவத்தில் போனோன்னா ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற பார்ட் என்ன? ஒபீடியன்ஸ். லெஃப்ட் ரைட் போடு, சுத்து, நட, படு, ஏந்திரு, 5 மணிக்கு ஏந்திரி, முடி வெட்டு, இப்படி வெட்டு, இதை சாப்பிடு, அதை பண்ணு. ஏங்க நான் எதுக்கு வந்தேன் தெரியுமில்ல? எப்படியாவது எதிரி நாட்டை குண்டு போட்டு தொலைத்து தாய் நாட்டுக்கு என்னுடைய வீரத்தை காட்ட வந்திருக்கேன். நீ செய்யறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ முதல்ல நான் சொல்கிறத செய். என்ன செய்யணும்? 5 மணிக்கு எஞ்சி சல்யூட் அடி. ஏங்க எதிரி நாட்டை சுடுறதுக்கும் சல்யூட் அடிக்குது, டே அட்ரா சல்யூட்டு. எதுக்கு கேட்குறீங்க? இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டால் தான் நாளைக்கு எவனை சுடணும் நான் சொல்லணும், அவனை நீ சுடுவ. இல்லைனா நீ என்ன பண்ணுவ, எவனையெல்லாம் சுடணும்னு நினைக்கணுமோ அவனையெல்லாம் சுடுவ. உனக்கு தெரியாது இல்லை, கையில் துப்பாக்கி இருக்கு, நாட்டுப்பற்று இருக்கு, எவனை பார்த்தாலும் சுடுவ. அப்போ அதை ஒரு சேனலைஸ் பண்ணுறாங்க உட்கார வச்சு. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அடிமைப்பட்டு இருக்கணும். அது இருக்கும். அப்படியே கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வச்சிருப்பார் ஆண்டவர். உங்களுக்கு விஷன் இருக்கும், உங்களுக்கு வரம் கிரியை கூட செய்யும், உங்ககிட்ட இருந்து கர்த்தர் பேச கூட செய்வார். ஆனால் திறந்து விட மாட்டார். வெயிட். எப்போ வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அவன் சுதந்திரவாளியா இருந்தாலும் எஜமானனா இருந்தாலும் கர்த்தர் குறிப்பிட்ட வசனம் சொல்லுது, தகப்பன் குறிக்கும் காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கும். வீட்டு விசாரணை கர்த்தனா சபை ஊழியர்கள், பாஸ்டர் இருக்கிறாங்க, இங்க இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? கீழ்பட்டு இருக்கணும். சிலருக்கு வந்து ஏன் நான் செய்யக்கூடாதா, நானும் செய்வேன் அப்படிம்பாங்க. இது ரிபல்லியன் ஸ்பிரிட். இது என்ன ஸ்பிரிட்? ரிபல்லியன் ஸ்பிரிட். வந்து கேட்கணும். பட் உங்களை பயன்படுத்தணும்னு கர்த்தர் என்னைக்கு சொல்றாரோ அந்த வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு என்ன செய்யணும்? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு கீழ்பட்டு இருக்கணும். தகப்பனுக்கு கீழ்படுகிறது வேற, அது மஸ்ட். தேவனுக்கு நீங்கள் கீழ்படுகிறது. வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு என்ன செய்யணும்? கீழ்படணும். இந்த பரலோகம் எதை பார்க்குதுன்னா, நீங்க சவுலுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா இல்ல சாமுவேலுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களான்றது முக்கியம் இல்ல, கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களான்றதான் முக்கியம். உங்க கீழ்ப்படிதல் தான் பரலோகம் எதிர்பார்க்குது குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அவன் சவுல் நான் ஏன் கீழ்ப்படினோம்? நான் உன்னை ராஜாவாக்க போறேன் தாவீது, ஆனா சவுல் செத்த பிறகுதான் ஆக்குவேன். சவுல் சாவர வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன்னை ஆக்குவேன், ஆக்குற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் அதுதான் தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதான் தாவீதுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அந்த பொறுமையா அப்படி வெயிட் பண்றான் பாருங்க. தகப்பன் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு கீழ்பட்டிருக்கிற காலகட்டம் வரைக்கும் என்ன செய்யணும்? கீழ்பட்டிருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட். இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உருவாகும் அளவும் மாம்சம் கலக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த பர்டிகுலர் டைம், கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ற டைம் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? 3வது வாசிங்க, கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இது 3வது பாயிண்ட். இது வரைக்கும் என்ன பண்ணணும்? 3வது பாயிண்ட் இருக்கக்கூடாது. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன இருக்குது? இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது?
அடிமையானவனும் சுதந்திரவாளியும் ஒன்றாக இருக்கக்கூடாது. இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்? அப்படி இனிமேட்டு நான் சர்ச்சோடு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லல. இங்கே சொல்லக்கூடியது பிரமாணம். அடிமையானவள் என்பது ஆகார், 4ஆம் அதிகாரம் 24-25. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள்தானே. இந்த அடிமை என்பது பிரமாணம், நியாய பிரமாணம். இதுக்கு முன்னாடி உள்ளதான உலகம் உங்களுக்குள்ள இருந்தது, எல்லாம் இருக்கு. இந்த பிரமாணத்தோடு கூட அடுத்து ஈசாக்கு, இஸ்மவேலோடு கூட யார் இருக்க முடியாது? ஈசாக்கு இருக்க முடியாது. அதை தாங்க எழுதுறாரு. ஈசாக்கோடு கூட இஸ்மவேல் ஒன்றாக இருக்க முடியாது. ஆகார் என்பது நியாய பிரமாணம், அதிலிருந்து வந்தது தான் இஸ்மவேல், அடிமையானவரிடத்தில் பிறந்தவர், நியாய பிரமாணத்தின் பிள்ளைகள். சாராள் என்பது சுயாதீன பிரமாணம், நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச், அதிலிருந்து வந்தது என்னது? சுயாதீனத்தின் பிள்ளைகள் ஈசாக். இங்க சொல்றாங்க ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்திருக்க முடியாது, நியாய பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் இணைந்திருக்க முடியாது, அடிமைத்தனத்தின் பிரமாணமும் விடுதலை பிரமாணமும் ஒன்றாயிருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்பொழுது கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி இப்போ ஊழியம் பண்றதுக்கு சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்களோ, நியூ டெஸ்ட்மென்ட்குள்ள வந்துட்டீங்களோ, உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பழைய பிரமாணம் இருக்கவே கூடாது. ரெண்டும் ஒன்றாய் இருப்பதில்லை. சுதந்திரவாளியானவன் அடிமையானவனோடு என்ன இருக்க முடியாது? சுயாதீனம் உள்ளவன் அடிமையானவனோடு கூட சுதந்திரவாளியா இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்றாக இருக்கவே முடியாது. ஸோ காட் என்ன விரும்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து வந்தோம் இல்லையா, ஒரு காலகட்டம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்து இருந்தோம் இல்லையா, அங்க இருக்கிற காலத்துல நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கும்? அடிமைத்தனத்தினுடைய சுபாவங்கள்லாம் இருக்கும்ல, நியாயப்பிரமாண சுபாவங்கள் இருக்கும்ல, இங்க வரும்போது அது உன்னை விட்டு போகணுங்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நாம கர்த்தர் சொல்ற இடத்துல வைக்கப்பட்டோம். அந்த வைக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். தோட்டத்துக்குள்ள வச்சா அங்க என்ன இருக்கும்? நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கும். கர்த்தர் சொல்ற இடத்துல இருந்தா இருக்கும். கர்த்தர் கொண்டு போய் பாபிலோன்ல வச்சா அங்க ராஜாவுடைய தீட்டுப்பட்ட சாப்பாடு இருக்கத்தான் செய்யும். கர்த்தர் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை எங்க வைக்கிறாரு? நாசரேத்துல வைக்கிறாரு. ஒருத்தன் கேட்கிறான், நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ? அப்போ நாசரேத்தும் இயேசுவும் ஒன்னா இருக்க முடியாது. ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? உங்களை வேறு பிரிப்பார். அப்படி வரும்போது நாசரேத்தின் சுபாவம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. பாபிலோனுக்குள்ள இருக்கும்போது பாபிலோன் சுபாவம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இஸ்மவேலோடு இருக்கும்போது நீங்களும் இஸ்மவேலும் ஒன்னா இருக்க முடியாது, செப்பரேட்டட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த செப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இப்ப நான் பேசுறது எல்லாமே நல்லா கவனிங்க, ஆபிரகாம் பாளையத்துக்குள்ள நடக்கிற விஷயம். இது எதுவுமே பழைய சினையார் தேசத்துல ஆபிரகாம் கிட்ட இருந்து வந்ததில்ல. இதெல்லாம் எங்க இருக்குது? ஆபிரகாம் பாளையத்துக்குள்ள இருக்குது. இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமின் வித்து, வேற யாரும் இல்ல, ஆபிரகாமின் வித்து. ஆனால் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒன்னா இருக்க முடியாது. எங்க அது ஆபிரகாம் வித்து தானே, இருக்க முடியாது, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நீங்கள் சில நேரங்கள்ல இங்க இருக்கும் பொழுது கீழ்பட்டிருக்கிற காலகட்டத்தில் கத்துக்க கூடாத சில விஷயங்களும் இருக்கும். அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இப்போ வேறு பிரிக்கப்பட்டு ஃபுல் டைம் நீங்க இப்படி வரீங்கல்ல, ஃபுல் டைம்னா மினிஸ்ட்ரியில ஃபுல்லா ஆண்டருக்குள்ள வரீங்கல்ல, இப்படி வரும்பொழுது உங்களுடைய பழைய சுபாவங்கள் கொஞ்சம் இருக்கும். இதுவும் அதுவும் என்ன செய்ய முடியாது? ஒன்றாக இருக்க முடியாது. ரெண்டும் சுதந்திர வழியா இருக்க முடியாது. இப்போ நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்படிங்க எனக்கு சரியா புரியல நீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருந்தது பாவம். என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. ஆனா வந்த பிறகு பலகீனம் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம் அல்லது வட்டி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாவம். இங்க வந்த பிறகு இதெல்லாம் இருக்காது, விட்டுருவீங்க. ஆனா கோபம், மூர்க்கம், பொருளாசை, பணத்தாசை இதெல்லாம் இருக்கும். யூதாஸ் காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்துட்டான். ஆனா பொருளாசை அவனை விட்டு என்ன செய்யல? போகல. இப்போ என்ன செய்யக்கூடாது? இதுவும் அதுவும் ஒன்னா இருக்க முடியாது. அங்க இருந்தது பாவம் வேறு, இங்க இருக்கிறது வேலை. இது ஆபிரகாம் பாளையத்துக்குள்ள இருக்கும். ஆபிரகாமுடைய கூடாரம் பக்கத்து கூடாரத்துல இது இருக்கும். எவர் சொல்றாரு? அவனும் இவனும் ஒன்றா இருக்க முடியாது, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க. இதுல எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கான டீப் அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க 29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை இப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்ப துன்பம் யாரை படுத்தினது? இஸ்மவேல் ஈசாக்கை என்ன துன்பப்படுத்தினா? பரியாசம் பண்ணதுக்கு ஈசாக்கு ஏதாவது வருத்தப்பட்டானா? அங்க இருக்க ஏதாவது? அவன் பண்ணதிலே மனம் நொந்து போனான், மனம் வருந்தினான், ஏதாவது இருக்குதா? ஆக்சுவலா ஈசாக்க பரியாசம் பண்ணா துன்பப்பட்டது சாராள். துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவன் ஈசாக்கத்தான் பரியாசம் பண்ணான். ஆனா ரியாக்ஷன் எங்க வந்துச்சு? சாராள் கிட்ட வந்துச்சு. அந்தம்மா பாக்குது, என் பையனை என்ன பண்ற, கிண்டல் பண்ற நீ. ஒருவேளை ஈசாக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. ஏன்னா பிள்ளை பால் மறந்த போது அந்த வசனம் சொல்லுது, பெரிய விருந்து பண்ணினான். பின்பு இந்த பின்புக்கு பின்னாடி எத்தனை வருஷம் இருக்கு, எத்தனை மாசம் இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணிட்டான்.
அதை ஈசாக்கு ரிஜிஸ்டர் பண்ணானா பண்ணலையா நமக்கு தெரியாது. அவன் துன்பப்பட்டானா படலையா தெரியாது. ஆனா ரியாக்ஷன் எங்க வந்துச்சு? சாராள் இடத்துல இருந்து வந்துச்சு. அவங்க அந்த அம்மா சொல்றாங்க, ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கு என்பது சாராளுடையதான கர்த்தரின் தரிசனம். ஈசாக்கு என்பது சாராளுடைய கர்த்தரின் தரிசனம். சாராளுக்கு கர்த்தர் வாக்கு பண்றார், நீ ஒரு குமாரனை. அப்ப சாராள் என்பது சுயாதீன பிரமாணம் 4ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரின் படி. அப்ப அந்த சுயாதீன பிரமாணம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும். ஈசாக்கு அதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் வந்துட்டு நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். இந்த நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை துன்பப்படுத்த போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே ஆபிரகாமு கூட இருக்கக்கூடியதான ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சர்ச். யாரு? ஆகார் பெற்ற இஸ்மவேல். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் அதிகாரம் சொல்லுது நியாயப்பிரமாணம். அவருடைய அர்த்தம் என்ன? நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், சுயாதீன பிரமாணத்தின்படி எனக்குள்ளிருந்து ஒரு மாம்சம் கிரியை செய்கிறது, அது நியாயப்பிரமாணம். இந்த மாம்சம் என்னுடைய ஆவியோடு கூட போராடும் போது என் தரிசனம் இங்கே துன்பப்படுகிறது. எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன ஆகுது? துன்பப்படுது. நாம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? இதை யூதர்களை வந்து இஸ்மவேலர்கள் துன்பப்படுத்துறாங்க, இல்ல உலகம் வந்து நம்மளை துன்பப்படுத்துது. ஆக்சுவலா இங்க பிரமாணத்தை பத்தி மட்டும்தான் அவர் பேசுறாரு. உங்க அத்தனை பேர் மேலையும் ஒரு தரிசனம் இருக்கு. உங்களுக்குள்ள அதை வச்சுதான் கர்த்தர் பில்ட் பண்ணி கொண்டாந்துருக்கிறாரு. அப்படி கொண்டு வரும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஒன்று கிரியை செய்யும். நியாயப்பிரமாணம் நாம உண்டாக்குனது மாம்சத்தின்படி கிரியையினால உண்டாகக்கூடியது. அது என்ன செய்யும்? உன் தரிசனத்தை துன்பப்படுத்தும். ஒருவேளை இது ஈசாக்குக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஈசாக்கு பரியாசம் பண்றது, சில நேரத்தில் ஒருத்தர் சில கிண்டல் பண்றது, அவன் கிண்டலா பேசுறது கேட்கறவங்களுக்கு தெரியாது கிண்டலா பேசுறாங்கன்னு. அவங்களே திருப்பி கேட்பாங்க, நீ இப்போ என்ன கிண்டல் தானே பண்ற அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, கேட்குற ஆளுக்கே தெரியாது கிண்டல் பண்ற. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பான் உட்காந்து. அப்படி சிரிக்கும் போது அந்த கிண்டல் பண்றோம்ல, அந்த கிண்டல் ஆகிற ஆளுடைய அம்மாவுக்கு கோபம் வருது. என் பிள்ளை எல்லாரும் கிண்டல் பண்ற, அவனுக்கு ஒண்ணுமே தெரில. சில நேரத்தில் பிள்ளையை போட்டு எல்லாரும் ஏதாவது விளையாட பண்ணிட்டு இருப்பாங்க. தான் பிள்ளை அப்படி அவங்க பரியாசம் பண்ணப்படுறதை எந்த தாயும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. பசங்கள்லாம் ஜோக் அடிச்சு விளையாடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு மட்டும் என்னவா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம பையனை காமெடியாக மாத்துறாங்களே அப்படின்னு இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள உள்ள தரிசனம் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதோடு கூட உங்கள் மாம்ச கிரியை வந்து அதை என்ன செய்யுமா? துன்பப்படுத்துமா, வேதனைப்படுத்துமா. எது வேதனைப்படுத்துறது? ஆண்டவர் உனக்கு ஒன்று வச்சிருக்கும் போது ஆப்போசிட்டா ஒன்று செய்யுமா? அது மாம்சத்தின் கிரியை. அது வந்து உங்களுக்குள்ள என்ன பண்ணுமா? இந்த சுபாவம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆகார் கிட்ட இருந்து வருது. ஆகார் சாராளை எப்படி நினைச்சாங்க? அற்பமா எண்ணினாள். இப்போ ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான். தாய்கிட்ட இருந்து அது வருது. இங்க என்ன வருது? சாராள் அற்பமா நினைச்ச உடனே சாராள் விரட்டி விட்டாங்க அவங்கள. இப்போ இஸ்மவேலை பரியாசம் பண்ண உடனே விரட்டி விட்டாங்க. அப்படிதான் இருக்கு. புறம்பே தள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. கோர் உங்கள் தரிசனமும் உங்கள் கிரியையும் உங்கள் மாம்ச கிரியையும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒன்று கர்த்தரோட அது என்ன பண்ணுன்னா கர்த்தரை வேதனைப்படுத்தும். உங்க தரிசனத்தை அது என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும். உங்க மேல கர்த்தர் வச்ச திட்டத்தை பரலோகம் வேதனைப்படும். நான் உனக்கு இப்படி ஒன்று வச்சிருக்கனே, நான் இதுக்காக தானே உன்னை உருவாக்கினேன், இப்போ உனக்குள்ள இருந்து இது கிரியை செய்த, இது உன்னை பரியாசம் பண்ணுது அப்படின்னும் போது ஆண்டவர் நினைக்கிறது இல்ல, இது உன்னை ஏதோ ஒன்று செய்யுது, உன்னை நீ தப்பா போற அப்படின்னு காட்டும். இது தான் பரலோகம் சொல்லுது, துன்பப்படுத்தினது போல. அவன் மேல உள்ள தரிசனம் அது சுயாதீன பிரமாணம், இவன் மேல உள்ளது நியாய பிரமாணம். ரெண்டும் ஆபிரகாமுடைய வித்து தான், ரெண்டும் தேவன் கொண்டு வந்தது தான். இப்போ இந்த மாம்சம் யாருக்குரியது? யார் கொடுத்தது? இந்த மாம்சம் கர்த்தர் கொடுத்தது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவின் பிரமாணம் யார் கொடுத்தது? இந்த மாம்சத்தின்படி செய்யக்கூடாதுன்னு யார் சொல்றா? ஆனா கொடுத்தது யாரு? ரெண்டுமே கர்த்தரிடத்துல வந்தது தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது சொல்றபடி இது செய்யக்கூடாது, அது மேல இருக்கிற சொல்றபடி தான் உள்ள செய்யணும். இது சொல்றபடி இது செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டா மேல இருக்கிறது துன்பப்படுமா? ஐயோ தப்பா போதே, இப்படி செய்யறாங்களே. இப்போ நான் கேட்கணும், ஆண்டவரே இந்த மாம்சம் எனக்குள்ள இப்படி கிரியை செய்யுதுன்னா இந்த மாம்சம் தான் நீங்க கீழ்படுத்தி நீங்க தானே கொடுத்தீங்க. அதான் ரோமர்ல எழுதுறாரு, அது சிருஷ்டித்தாராலே அப்படி ஆயிடுச்சு. அது எதுக்கு பண்ணியிருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஒரு நாள் வரும் இந்த சிருஷ்டியானது என்ன செய்யுமா? ஒரிஜினலை போய் தரிச்சு கொள்ளுமா. அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு இதுவான இது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள தரிசனம் பரலோகத்தில் உள்ள தரிசனத்தோட ஒத்து போயிட்டு இருக்குது. அந்த தரிசனத்தோட தான் நீங்க ஓடணும். நீங்க உலகத்துல உள்ள காரியத்தோட உங்க பரலோகத்தின் தரிசனத்தை மிக்ஸ் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது புரியுதா? இப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிள்ளையா இருக்கணும். பரலோகத்தோட தரிசனம் என்னன்னா, ஈசாக்கு வந்து இயேசு வந்து உலகத்தை மீட்கணும். இதுதான் பரலோகத்தோட தரிசனம் ஆபிரகாம் பிள்ளைக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை வேணும். எல்லாரும் பிள்ளை வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே. இந்த விசாரணை கர்த்தன் இருக்கிறானே தமஸ்கூரனாகி எலியேசர் இல்ல, உன் கர்ப்ப பிறப்பு இஸ்மவேல் இல்ல,
ஏன்? இது எல்லாம் உன் மாம்சத்துல உண்டாகிறது. இதுதான் சொல்லுச்சு. ஆனா உன் மாம்சத்தை நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஈசாக்கை பெற்றெடுக்கிறதுக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்ப சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் சரீரம் செத்ததா இருந்தாலும் ஈசாக்கு பிறக்குது, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனா இந்த சரீரம் எதுக்கு இருக்கு? ஈசாக்க பிறக்கிறதுக்கு. இந்த சரீரம் இஸ்மவேலை பிறக்கிறதுக்கு இல்ல. ஆனா இந்த சரீரம் என்ன செய்யும்னா இஸ்மவேலுக்கோடு கூட உங்க ஈசாக்கையும் இணைக்க சொல்லும். அது அதை துன்பப்படுத்தும், வேதனைப்படுத்தும். அது கர்த்தருக்கு எப்படி இருக்குதா? வேதனையா இருக்குது. இந்த காரியம் கர்த்தருக்கு எப்படி இருந்ததா? துக்கமா இருந்தது. மனுஷனை உண்டாக்கி இப்ப சொல்ற ஆண்டவர், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. இந்த காரியம் கர்த்தருக்கு வெசனமாய் இருந்தது. சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு வெசனமாய். ஏன் நான் சவுலை ஏன் ராஜாவாக்கினேன்? நல்லா கவனிங்க. அது ஒரு மெகா பிளான். சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். புரியுதா உங்களுக்கு? சிலோவாமில் தான் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்கு. இவங்க 2 பேர் இந்த அது எதுனா பென்யமீன் கோத்திரத்துக்குள்ள தான் இருக்குது அந்த சிலோவாம் ஆலயம் இருக்கிற இடம், ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிற இடம். இப்போ இவன் ராஜா, ஆலயம் அங்க இருக்கு. 2 ஒரே கோத்திரத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர். சவுல்கிட்ட ராஜ்யபாரத்தையும் கொடுத்துட்டாரு, பென்யமீன் கோத்திரத்துக்கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தையும் கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? மெல்கிசேதேக்கின் முறைமை. ராஜாவும் ஆசாரியனும் ஒன்னா இருக்கணும். இந்த 2த்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் அழகா ஒரே கோத்திரத்துல கொடுத்துட்டாரு. இப்போ சவுல் வழியா தான் எல்லாம் வரணும். பக்கா பிளான். இப்போ சவுல் என்ன பண்ணிட்டாரு? ஆடு மாடு மேல ஆசை வச்சுட்டார். ஆடு மாடு மேல என்ன பண்ணிட்டாரு? ஆசை வச்சுட்டார். அதனுடைய விளைவு என்னாக மாறுதுன்னு கேட்டீங்கன்னா 17ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல சவுலை கொண்டு செய்ய வேண்டியதான ஒரு தீர்க்க தரிசனம் அங்க இருக்கு. இப்போ அமலேக்கியர்கிட்ட ஆண்டவர் மோசே கிட்ட சொல்வாரு, கடைசி 2 வசனம் வாசிங்க. 17 கடைசி 2 வசனம். அமலேக்கியருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியால் தலைமுறை தலைமுறையா யுத்தம் நடக்கும். மோசே காலத்துல இருந்து நடக்கும். அதுக்கு முந்தின வசனம், பூமியின் கீழாதபடி என்ன செய்வேன்? நாசம் பண்ணுவேன். இந்த ப்ராஃபஸி எங்க நடக்கணும்? சவுலுகிட்ட நிறைவேறணும். சவுலுகிட்ட சொல்றாரு, அமலேக்கில ஒண்ணு கூட பாக்கி வைக்காத, மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருப்பா. ஏன்? இது ஒன்ன கொண்டு நான் வச்சிருந்த தரிசனம், நீ தான் அதை நிறைவேற்றணும். நீ அதை அமலேக்க மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றபடி செய்யும்போது ஒரு ராஜ்யபாரத்துல ஆசாரித்துவம் எல்லாம் ஒண்ணா வந்துடும். மெகா பிளான் இருக்கு அதுல, மெகா பிளான். இப்போ சவுல் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற ஒரு ஆடு, அங்க இருக்க ஆடு, அது எப்படி இருக்குது? அந்த மாடு பார்க்கறதுக்கு சும்மா கொலு கொலுன்னு இருக்கு, பார்க்க நல்லா அட்ராக்டிவா இருக்கு, சும்மா பார்த்தா சூப்பரா இருக்கு. இந்த மாடு நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாடு நம்ம தொழுவத்தில் இருந்தா நல்லா இருக்குமே. ஏய், உன் தரிசனம் ஹெவன்லி தரிசனம், மாட்டு மேல போகக்கூடாது. உன் சிந்தனை, உன் தரிசனம் எங்க போகக்கூடாது? மாட்டு மேல போகக்கூடாது. அது மாடு கிடக்குது. இதை விட கொழுக்குள்ளான மாடெல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை எதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்? இஸ்ரவேலின் ராஜா, ஏன் போஸ்டிங்க உனக்கு கொடுத்துருக்கேன்றாரு. அவர் தான் ராஜா. சாமுவேல்ட்ட சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள், ஐ ஆம் த கிங். ஏன் போஸ்டிங்ல இப்போ இவங்கிட்ட சொல்றாருல பேதுருகிட்ட, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளை நீ மேய்ப்பாய். ஏன் போஸ்டிங்க உங்ககிட்ட கொடுக்குறேன்? அவருக்கு அந்த போஸ்டிங்கோட மேன்மை தெரியாம போயிருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு? அந்த அவர் நல்ல மேய்ப்பனா தான் இருந்திருக்கணும். திடீர்னு பார்த்தா இஸ்ரவேலுக்கு மட்டும் அவர் என்னவா மாறுறாரு? அப்போஸ்தலராக மாறுறாரு. பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு கேபாவையும் அப்போஸ்தலராகவும் என்னை புறஜாதிக்கு அப்போஸ்தலராக கர்த்தர் வைத்தார். ஏன்பா? அவர் இஸ்ரவேலை பார்த்தோன்னா, அந்த ஆடு மாடை பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் கொழுகுலுன்னு ஆயிடுவாரு. கேபாவும் பர்னபாவும் மாய்மாலம் பண்ணினார்கள். அப்படிதான் இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய தரிசனம் அவங்களுக்கு தெரியல. அவர் சொல்றாரு, இயேசுவோட தரிசனத்தில் என்ன இருக்குது? காணாமல் போன இஸ்ரவேலை அல்லாமல் வேறு யாருக்கும் வரவில்லை. சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் மந்தையை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்போ பேதுரு மேய்ப்பனா இருந்தா அவனுக்கு தெரியணும், இஸ்ரவேலுங்கிற ஆடும் இருக்குது, மந்தையை சேராத ஆடும் இருக்குது. வெளியிருந்து ஆடு வரணும், எல்லாத்தையும் சேர்க்கணும். இதான் விஷன். இவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலுங்கிற ஆடை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்போ தரிசனம் போயிருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பேதுருவோட இடத்துல இருந்து யாரை கொண்டாரு? அது எப்படிங்க கொண்டாந்தாருன்னு சொல்லுவீங்க? பேதுருக்கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னாரு. ஆனா பவுல் சொல்றான், நான் அஸ்திவாரம் போட்டேன். போட்டால் வேற, அஸ்திவாரம் போட்டால் மாறிட்டான். ஏன்? நீ ஆடு மாடு மேல ஆசை வச்சுட்ட, நீ இஸ்ரவேலுங்கிற ஒரு கோத்திரத்தை மட்டும் பார்த்துட்ட. உன் தரிசனம் வைட், பெருசு, கர்த்தர் வச்சிருக்காரு பெரிய தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் அதுவும் சேராதுப்பா, இது அதையும் ஒண்ணா வைக்க முடியல. சவுல் கொண்டாந்து போய் அமலேக்கனை வச்சதனுடைய விளைவு கர்த்தர். ஆனா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அமலேக்கனை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. யாரை வச்சு முடிச்சிட்டாரு? சாமுவேலை வச்சு முடிச்சிட்டாரு. அவருடைய பிளான் கன்ஃபார்மா நடக்கும். உனக்கு தான் லாஸ், உனக்கு தான் லாஸ். நம்ம தரிசனத்தை நம்ம கொண்டு வச்சதை கண்டிப்பா பரலோகம் நிறைவேற்றிடும். நம்மை கொண்டே செய்யும், இல்ல யாரை வச்சாலும் செய்யும். ஏன்னா அது ஹெவனுக்கான வேலை. அதை ஹெவன் ஒரு நாளும் விடாது. அதை நம்மளை வச்சு செய்தா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதுதான் நம்ம கொடுத்த காட் கொடுத்த பெரிய கிஃப்ட். நாம் அதை செய்யறோமா? இங்க என்ன வந்துருச்சு? சவுலுக்கு அமலேக்கு ஆடு மேல ஆசை வந்துருச்சு, பேதுருக்கு இஸ்ரவேல் மேல அந்த கோத்திரத்து மேல ஆசை வந்துருச்சு. அவங்களும் இது புறஜாதியார் பாகுபாடு வந்துருச்சு. இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. சுயாதீன பிரமாணம் நியாய பிரமாணம் ஒன்றா இருக்க முடியாது. வசனம் சொல்லுது, இது ரெண்டும் ஒன்றாக இருக்க வாய்ப்பே
இல்லை. இருந்தால் அது துன்பப்படுத்தும். ஏன் பல நேரத்தில் உன் தரிசனம் வேதனையோட ஓடுது. தரிசனத்தில் தான் ஓடுறீங்க, ஆனால் எப்படி ஓடுது? வேதனையோட ஓடுது. ஏன்னா கூடவே இஸ்மவேல் வந்துகிட்டு இருக்கான், கூடவே உன் மாம்சம் வந்துகிட்டே இருக்கு, கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது கூட வர 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 தரிசனத்தில் போயிட்டு தான் இருக்கு. குத்துது குடையுது, குத்துது குடையுது. ஏன் அந்த இடத்துல கொண்டு இஸ்மவேலை கலந்துட்ட? திருப்பியும் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்திலையும் உங்கள் தரிசனத்தில் மாம்சத்தை கலந்துட்டீங்கன்னா சில விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவது ஈஸி. சொல்றேன், சில விஷயத்துல வெளியே வர்றது ஈஸி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ என் கூட ஒரு அசிஸ்டன்ட் நான் சேர்த்துக்கிறேன். அவன் ஏன் தரிசனத்துக்கு ஒத்தவனா இல்லை. சரியா? தரிசனத்துக்கு ஒத்தவனா இல்லை. நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கொஞ்ச நாள் அவங்க கூட பழகிறேன், தரிசனம் ஒத்து போல, தம்பி உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீ கிளம்புப்பான்னு சொல்லிடுறேன், வேலை முடிஞ்சு. இப்போ இதை என்ன செஞ்சிடலாம், ரீமாடல் பண்ணிடலாம். ஆனால் தரிசனத்துக்கு இல்லாத ஆளை கல்யாணம் பண்ணிடுறேன். என்ன பண்ணுவியா? மாற்றவே முடியாது. நோ சான்ஸ். இஸ்மவேலும் ஈசாக்கும் ஆபிரகாமை அடக்கம் பண்ணினார்கள். உன்னை சாகிற வரைக்கும் இஸ்மவேல் கூட வருவான். அந்த தரிசனத்தில் இந்த மாம்சம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆனால் பிளான் போயிட்டே இருக்கும். ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? தம்பி நீ தான் இஸ்மவேலை போய் கூட்டு வந்துட்டியப்பா, நீ தான் பக்கத்து கூடாரத்திலே வச்சுக்கிட்டியப்பா, உன் மாம்சத்தோட நீ உன் தரிசனத்தோட ஆவியை சேர்த்துட்டியப்பா, நீ அப்படியே ஆவியோட ஓடிடு, நீ அப்படியே ரெபேக்காவோட ஓடிடு பார்ப்போம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரெபேக்காவோட ஓடிடு, பிரச்சனையே இருக்காது. எப்போ ஈசாக்கோட விஷயம் ரெபேக்காவோட விஷயம் தனித்தனியா போச்சோ யாக்கோபு ஊரை விட்டு ஓடிடுவான், வேலை முடிஞ்சு. ஈசாக்கோட தரிசனமும் ரெபேக்காவோட தரிசனமும் ஒன்னா இருந்துச்சுன்னா யாக்கோபு அங்கே தான் இருப்பான். இதுல ஈசாக்கோட தரிசனம் தப்பா, ரெபேக்காவோட தரிசனம் தப்பான்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கோடைய ஆசை மாம்சக்கிரியை தப்பு, ரெபேக்காளுக்கு தரிசனம் கரெக்ட். நான் சொல்றது புரியுதா? ஆனா ஆசீர்வாதம் யார் கையில் இருக்கு? ஈசா கையில் இருக்கு. அவனுடைய மாம்சக்கிரியை அங்கே வேலை செய்யுது. இங்க ரெபேக்காளுடைய தரிசனம் கரெக்ட், மாம்சக்கிரியை வேலை செய்யுது. நீ போ அப்பா கிட்ட இருந்து ஏமாத்து வாங்கிடலாம். ஆக்சுவலாக அப்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா ஸ்பாட்ல ஈசாக்க மாத்துறதுக்கு வல்லமை உள்ளவர். ஏற்கனவே கண்ணை குருடாக்கி விட்டாரு, ஒரே நிமிஷத்துல கர்த்தர் மாத்தி கொடுத்துருவார். நம்மளாம் ஒரு உபயாந்திரத்தில் கையாளுறது, நான் சமைச்சு கொடுக்குறேன், உங்க அப்பா சமைக்க சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை, கொண்டாந்து ஏசா நிக்க வச்சா கர்த்தர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை மாத்தி வாயில வைக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை வேற எவனுமே சபிக்க முடியாது. அவர் தான் பிறக்கும் போதே சொல்லிட்டாரு, வயிற்றுல இருக்கும் போதே இல்லையா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், 2 ஜாதிகள் வரும், அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ரெபேக்கா பூந்து அதை வாங்க ட்ரை பண்றாங்க. அவங்க சொல்றாங்க எப்படியாவது போய் ஒரு தாயா அவங்க செய்யறது கரெக்டு, ஆனா ஸ்பிரிச்சுவலி ராங். அந்த மாம்சக்கிரியை என்ன ஆயிடுச்சு, விரட்டிட்டாங்க, ஓடி போச்சு. பாருங்க, ஏற்கனவே ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான், ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வேலை. இங்க இப்போ ஈசாக்க யார் ஆசீர்வதிக்கணும்? ஈசாக்க பொறுத்த வரைக்கும் யார் ஆசீர்வதிக்கணும்? மூத்த குமாரனை ஆசீர்வதிக்கணும். அதானே அவன் பிளான். இப்போ மூத்த குமாரன் கர்த்தருடைய பார்வைப்படி யாரு? யாக்கோபு தானே. வேலை முடிஞ்சிருச்சு இல்ல. கர்த்தர் நினைச்சா இதை எப்பயோ மாற்றி விட்டுருக்க போறாரு. பல நேரங்களிலே நாம அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு போராடுறோம், அது மாம்சத்தில் போராடுறோம். அது கடைசியில் முடிவு என்ன இருக்கும் தெரியுமா? ஊரை விட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் யாக்கோபு வச்சு கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்வார். 20 வருஷம் லாபான் ஒப்பு கொடுத்துருவாரு. ஏன் லாபான் ஒப்பு கொடுத்தீங்க? அவ்வளோதான் மகனே. இல்லை நான் போய் லேயால கூட்டு வந்தேன், அதே வீட்டிலேருந்து ரெபேக்கால கூட்டு வந்து கொடுக்க தெரிஞ்சா எனக்கு திருப்பி ராகேல கொடுக்க தெரியாதா? கொடுக்க தெரியுமா தெரியாதா? நீ தான் போய் கூட்டு வரணுமா? அது தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதி. அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறோங்கிறதா இங்கே இம்பார்ட்டன்ட். அதை ஈஸியாகவும் கூட்டு வரலாம், போயும் கூட்டு வரலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் தரிசனம் கர்த்தருடையது. அதோடு உங்கள் மாம்சம் என்ன செய்யக்கூடாது. சரி, கடைசியாக ஆண்டவர் இதிலிருந்து வெளியே வரத்துக்கு என்ன சொல்றார், கடைசியாக என்ன செய்யணும்? கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம், அதே 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று, வசனம் தெளிவாக இருக்கு பாருங்க, புறம்பே தள்ளி என்று 10ஆம் அதிகாரம் 21:10 வாசிங்க. ஆதியாகமம். ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இதான் லாஸ்ட் ஃபைனல். கர்த்தர் உன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றணும்னா உனக்குள்ள இருக்கிற நியாயப்பிரமாணம் உன்னோடு கூட உருவாகி வந்திருக்கும். இது ஆரம்பத்தில் இருந்தது தான். கர்த்தர் தான் ஒரு காலகட்டத்தில் உன்னை அதுக்குள்ள வச்சிருந்தார், அடிமைத்தனத்துக்குள்ள, மாம்சத்துக்குள்ள உங்க தரிசனத்தை வச்சு தான் கூட்டு வந்தார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றத்துக்கு இயேசுவே எதில் இருக்க வேண்டி இருந்துச்சு? மாம்சத்தில் வெளிப்பட வேண்டி இருந்துச்சு. திட்டம் பரலோகத்தின் திட்டம். ஜனங்களை பரலோகத்துக்கு கூட்டு போனோம். ஜனங்க பரலோகத்துக்கு ஆவியா இருப்பாங்க. ஜனங்களை ஆவியாய் கொண்டு போக வேண்டியதுக்கு இயேசு என்னவாய் வர வேண்டி இருக்கிறது? மாம்சத்தில் வர வேண்டி இருக்கு. உங்களுக்குள்ள இருந்து பரலோகத்தினுடைய ஆவியின் திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நீங்கள் மாம்சத்தில் வந்தீர்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள் மாம்சம் கலக்காதபடிக்கு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்க மாம்சத்துக்குள்ள அந்த தரிசனத்தை அடக்கி வச்சிருக்கிறாரு.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கர்த்தர் சொல்றாரு இது ரெண்டும் ஒண்ணா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு ரெண்டுத்தையும் பிரிச்சிருன்ட்டார். என்ன சொல்றாரு? பிரிச்சிரு, புறம்பேத்தல், அவ்வளவுதான். இப்போ கடைசியா டிசிஷன் உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுக்குறாரு. ஃபைனல் டிசிஷன் யார்கிட்ட கொடுக்குறாரு? உங்ககிட்ட கொடுக்குறாரு. என்ன டிசிஷன்? ஒன்று என் தரிசனம், இல்ல உன் சித்தம். ஏதாவது ஒண்ணுதான். இயேசுகிட்ட சுயசித்தம் இருக்கு, ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? சுயசித்தம் இருக்கு. அவர் சொல்றாரு உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது. எனக்கு சுயசித்தம் இருக்கும். இந்த சுயசித்தத்தை நமக்கு கொடுத்தது யாரு? ஓன் வில் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சுயசித்தம்னு இருக்குல்ல, அப்படி ஒரு தாட் இருக்குல்ல, சுயசித்தம்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுயாதீனம். அதை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. சுயாதீனத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு அந்த சுயாதீனத்தை எங்கிட்ட நீ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறார். புரியுதா? எனக்கு செய்யறதுக்கான சுயாதீனத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் எனக்குள்ள எல்லாத்தையும் சுயாதீனமா செய்யறதுக்கான எல்லா வேலையும் வச்சிருக்காரு. நான் செய்யலாம். ஆனா டெஸ்ட் என்னன்னா சுயாதீனத்தை ஏன் தரிசனத்தில் நீ காட்டக்கூடாது, அவ்வளவுதான். நான் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா டெஸ்ட் அந்த அந்த மரத்தின் பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. ஆண்டவரே எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தேன், நீங்க எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனா எது மேல யூஸ் பண்ணணும் எது மேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் உனக்கு. சுயாதீனத்தை யூஸ் பண்ணு, ஆனா சுயாதீனத்தை ஏன் தரிசனத்துக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது. அது தனியா இருக்கணும், இது தனியா இருக்கணும். உன் சுயாதீனம் உனக்கு. இந்த வசனத்தை வாசிங்க. நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன் இந்த வசனத்தை. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இதுதான் ஒரு பெரிய சோதனை நினைப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அப்ப இந்த 3வது வசனம் அதிகாரம் எதுக்கு? பிதா என் கையில் எல்லாவற்றையும் 100% உங்களுக்கு பவர் இருக்கு. இப்ப சுயாதீனம் எப்படி இருக்கு? 100% அத்தாரிட்டி 100% இருக்கு. இந்த 100% அத்தாரிட்டி உன் கையில கொடுத்துட்டு பரலோகம் சொல்லுது சீலையை கட்டிட்டு காலை கழுவுங்கன்னு சொல்லுது. சீலையை கட்டிட்டு காலை கழுவுங்க. அப்ப இந்த அத்தாரிட்டி எதுக்கு? அத்தாரிட்டி நான் கொடுத்தது எதுக்கு? நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அத்தாரிட்டி கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா சீலையை கழுவுறது இப்போ நீ பண்ண வேண்டிய வேலை. இப்போ நீ பண்ண வேண்டிய வேலை. ஓகே ஆண்டவரே, இப்போ நான் காலை கூட கழுவிடுறேன், பரவாயில்ல. நான் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கீங்க, ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க, எல்லாம் ரபின்னு கூப்பிடுறான், எல்லாம் போதகரேன்னு கூப்பிடுறான், ஒரு சிலர் வந்து என்ன தேவனுடைய குமாரனேன்னு சொல்றான், எல்லாம் ஓகே ஆண்டவரே. இப்போ காலை கழுவு, ஓகே ரைட் ஃபைன், காலை கழுவிடுறேன். அப்போ இந்த அத்தாரிட்டி எதுக்கு ஆண்டவரே? நான் சொல்றேன். இப்போ கெட்சமனேக்கு போறாரு. போனா எல்லாம் அடிக்கிறது பிதா காட்டுறாரு, அடிக்க போறாங்க, ஒன்று இப்படி பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ இவரு ஆண்டவரே எல்லாரும் அடிக்க போறாங்க, எல்லாம் ஓகே. இப்போ நம்மளாதான் மாம்சத்தில் நான் யோசிக்கிறேன், ஓகே ரைட். இப்போ வராங்க, அடிக்கிறாங்க, தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்க, துப்புறாங்க, அறையிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. இந்த அத்தாரிட்டி எதுக்கு? இந்த அத்தாரிட்டி எதுக்கு ஆண்டவரே? அப்போ அந்த அத்தாரிட்டி வச்சு நான் என்ன செய்யணும்? காலை கழுவ சொன்னீங்க, நான் கழுவிட்டேன். சரி, ஏதோ பிடிக்க வந்தால் அடிக்கும் போது திருப்பி அடிக்கிறதுக்கு அத்தாரிட்டி கொடுத்தது நியாயம். அடிக்கவும் கூடாது, வாங்கணும்னு சொல்லிட்டீங்க. சரி, எது வரைக்கும் தாழ்த்தணும்? சிலுவையின் முடிவு பரியந்தம். அப்படின்னா சாவர வரைக்கும். அப்புறம் எதுக்கு இந்த அத்தாரிட்டி? இதை வச்சு நான் என்ன செய்ய? எதுக்கு என் கையில் கொடுத்தீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இந்த அத்தாரிட்டியை இப்போ யூஸ் பண்ண உனக்கு கொடுத்தேன்னு யார் சொன்னா? உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும். அப்போ ஆண்டவரே, இப்போ உனக்கு கொடுத்த அத்தாரிட்டி முன்னாடி கொடுத்துட்டேன், இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஆயிடவர் அரசாட்சியில் யூஸ் பண்ணுறதுக்கு. சகல ஜனங்களையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்கிற காலம் ஒன்று வரும். அப்போ இப்போ நான் சொல்கிறது தான் செய்யணும். அப்போ அத்தாரிட்டிங்கிறது சுயாதீனம். அத்தாரிட்டிங்கிறது எனக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. ஆனால் எப்போ யூஸ் பண்ணணும்னு பரலோகம் சொல்லுமோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். அதை ஏன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிரிச்சு வை, அத்தாரிட்டியை தனியாக வச்சிரு, அடிமைத்தனத்தை தனியாக வச்சிரு, நான் சொல்றதை மட்டும் செய். பல நேரங்களிலே இங்கே தான் பிரச்சனை வரும். நம்ம நினைக்கிறோம் சில காரியங்களை கர்த்தர் புறம்பே தள்ள சொல்லுவார், ஒதுக்கி இருப்பார், வேண்டாம், இல்லை ஆண்டவரே இது அது வேணாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், தேவையா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் உனக்கு அது வேண்டாம், அவ்வளோதான்ப்பா. இல்லை இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சான் புறம்பே தள்ளுன்னு சொன்ன உடனே இந்த காரியம் ஆபிரகாமுக்கு ஆமாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. நீதிமானுக்கு துக்கமாக இருக்கு, என்னடா இப்படி தொலை சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ வேணாப்பா, விட்டுப்பா. சாரால் சொல்றதான் கரெக்ட். ஏன்? சுதந்திரவாளி அடிமையானவர்கள் ஒன்றாக இருப்பதில்லை, உன் மாம்சமும் உன் தேவசித்தமும் ஒன்றாக இருப்பதில்லை. 100% காட்ஸ் வில். முதலாவது, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகணும். உருவாகிறதுக்கு கிறிஸ்து உருவாகிறதுனா மறுபடி பிறக்கிறது. அந்த மறுபடி பிறக்கிறதுனா பாவத்திலேருந்து வரதில்லை, இங்கே உருவாகணும் வசனத்தில். அந்த உருவாகும் போது உங்கள் மாம்சம் உள்ள என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை பிறந்த பிறகு மாம்சத்தோடு கூட தான் அடங்கி இருக்கும், இந்த மாம்சத்தோடு. ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் இதை விட்டு உங்களை என்ன செய்வார்? பிரிப்பார். ஆனால் உள்ளே அடங்கி இருக்கும் போது இதுவும் அதுவும் எப்படி இருக்காது?
ஒன்றாக இருக்காது, போராடிக்கிட்டே இருக்கும். ஒரு பீரியட் வரும், கர்த்தர் ரெண்டுத்தையும் என்ன செய்வாரு? பிரிப்பாரு. ஒருவேளை பிரிய விடாம நீங்க வச்சீங்கன்னா இதை என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, ரிமூவ் பண்ணிடுன்றார். ஒரு நாள் வரும், முழு மாம்சமும் மாறி மறுரூமாகி அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு இதுவானது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய 100% தரிசனத்தோடு நம்முடையதான அங்க ஆவிக்குரிய மாம்சமும் ஆவிக்குரிய சரீரமும் நம்ம தரிசனமும் ஒன்றாக இணையும். அப்பொழுது வெறும் சுதந்திரவாளி மட்டும்தான் இருப்பான். அல்லேலூயா. சாராளும் ஈசாக்கும் மட்டும் இருப்பாங்க. நம்முடையதான தரிசனமும் நம்ம ஆவிக்குரிய சரீரமும் மட்டும் இருக்கும். கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமாக சபை செஞ்சுக்கிட்டே வரணும். கலாத்தியர் சபை தவற விட்டதை நீங்களும் நானும் தவற விடக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லோரும் எந்திரிக்கலாமா? இந்த 4 இடத்துல முதலாவது, கிறிஸ்து உருவாகும் அளவும் அவன் அவளை அறியாதிருந்தான். பரிசுத்த ஆவியினுடையதான கிரியை நடைபெறும் போது உங்க மாம்ச கிரியை நுழைச்சிடாதீங்க உள்ள. ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தின பிளான் வச்சுட்டு இருக்கும் போது தாவீது ஆலய பிளானை உள்ள கொண்டாந்துட்டார். அது கர்த்தருக்கு கஷ்டம். கலந்துருச்சு, பொல்லாங்கான் பிறந்துருவான். அவ்வளவுதான். கலக்காம பத்திரமா பார்த்துக்குங்க. உங்க தரிசனத்தோட ஒரு நாளும் உங்க சுயத்தை நான் உணர்த்தப்படுறத உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களை ஒரு பாதையில நடத்துறாருன்னா போயிட்டே இருங்க. நடுவில் மேடு வரும், பள்ளம் வரும், வனாந்தரம் வரும், செங்கடல் வரும். அங்க எதையுமே நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த செங்கடலை கடக்கிறதுக்கு ஏதாவது போட்டு பார்க்கலாமான்னு நினைக்காதீங்க. பார்வோனை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்மி ரெடி பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. பார்வோனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு திட்டம் அவர் வச்சிருப்பாரு. செங்கடலை கடக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பார். அவரே செய்வார். வனாந்தரத்தில் தண்ணிக்கு என்ன ஆகும் நீங்க ஒன்று நினைக்காதீங்க. போர் போடலாமான்னு நினைக்காதீங்க. அவரே கண்மலை தண்ணியை கொண்டு வருவார். அவர்கிட்ட எல்லா திட்டத்தோட தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறார். அவர் திட்டம் நிறைவேற வரைக்கும் உன் மாம்சத்தை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கூட பண்ணிடாதீங்க. நீ பண்ற கொஞ்சம் கொஞ்சம் உன் தரிசனத்தை நிறைவேற்றுறதை டிலே பண்ணும். டிலே பண்ணிட்டே இருக்கும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், கர்த்தர் காலியாக்கி கொண்டு போனார்னா 100% கூட போயிருங்க. அது நல்லது. சும்மா இருக்க சொல்றாரு. ஆயத்தம் மட்டும் பண்ணி நீ சும்மா இரு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், நீங்களும் சும்மா இருப்பீர்கள், கர்த்தரோ உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தம் பண்றது அவங்க வேலை, யுத்தம் பண்றது அவருடைய வேலை. 2வது, ஆண்டவர் சில காலகட்டம் வரைக்கும் உன்னை ஒரே கூடாரத்துக்குள் தான் வச்சிருப்பார். இஸ்மவேலையும் ஈசாக்கையும் உங்க மாம்சத்துக்குள்ள தான் கர்த்தர் உங்களை, இந்த உலகத்துக்குள்ள தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை சுத்திலும் இஸ்மவேலர்கள் இருப்பார்கள். நீங்க அடிமைப்பட்டு தான் இருக்கணும். அது உண்டாக்கினவராலே அப்படி ஆயிற்று. அதை விட்டு மீறி வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. ஆகார மாதிரி ஓடாதீங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே ஓடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், திரும்பி போய் நீ அடங்கிரு உன் ஆட்சியார் கையில. ஏன்? உன்னை ஆசீர்வதிக்கிற உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிற காலம் ஒன்று வரும். அப்ப பாத்துக்கலாம். இப்ப இரு. ஆண்டவரே கடினமா இருக்கு, இரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, இரு. நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே தரித்து. 3வது, ஆண்டவர் உன்னை சுதந்திரவாளியோடு கூட வைக்கும் போது அந்த அடிமையானவன் உன்னை துன்பப்படுத்துவான். உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை பத்தி கர்த்தர் சொல்றார். அதுவும் ஆவியோடு கூட போராடும் போது அது மனஸ்தாபப்படும். ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. 2 ஒண்ணா இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். கடைசியாய், அடிமையானவனை புறம்பே தள்ளு. உங்க தரிசனத்துக்கு ஒத்து வராததை தள்ளிடுங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சில ஆட்கள் உங்களிடத்துல வந்து உங்க காது கிணியபடி பேசுவாங்க. உங்க உங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி பேசுவாங்க. ஆனா அவங்க தரிசனத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க. லோத்து நீதிமான், ஆபிரகாம் கூட டிராவல் பண்றவன். ஆனா அவன் கானானுக்கு ஒத்து வர மாட்டான். அவனை அமுச்சிடணும். நீ கானானுக்குள்ள வைக்கலான்னு வச்சுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பிறகு உனக்கு வாக்குவாதம் உண்டாகும். ஆண்டவர் அனுப்ப சொன்னா அனுப்பிடுங்க, அவ்வளவுதான். சில நேரங்களில் அந்த அடிமையானவன் நம்மை துன்பப்படுத்துவான். துன்பம்னா வேதனைப்படுத்துவானா சரீரத்தில் இல்லை, உங்களுக்குள்ள தரிசனம் வேதனைப்படும். பரலோகம் வேதனைப்படும் உங்கள் நிமித்தம். ஐயோ, இவனை கொண்டு மிக்ஸ் பண்றாங்களே, நான் தான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு வான்னு சொன்ன, நீ ஏன் லோத்தை கூட்டிட்டு வந்த? ஒரு இடத்துல அவன் உன்னை வேதனைப்படுத்துவானே. ஒரு இடத்துல அவன் சோதமுக்கு போகும்போது நீ வேதனைப்படுவியே. ஒரு நாள் நான் சோதமை அழிக்கும் போது நீ துக்கமா இருப்பியே. நான் இதெல்லாம் வேணாம் தானே அவனை விட்டுட்டு வர சொல்றான். அங்கேயே அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, நான் அவனை பார்த்துப்பேனே. நீ ஏன் கூட கூட்டிட்டு வந்த? இப்ப அவனுக்கு துக்கமா இருக்கான் பத்தியா? நான் உனக்கு ராகேல கொடுக்கவே இல்லையே. நீ வேலை செஞ்ச பிறகு நான் லேயால தானே கொடுத்த உனக்கு. நீ கஷ்டப்பட்டு திருப்பி ஏன் ராகேல கூட்டு வந்த? அவ உன்னை வேதனைப்படுத்துறாளே, வழியில செத்து போனாலே, இப்ப உனக்கு துக்கமா இருக்குதே. இவ்வளவுக்கும் நான் உன்னை அன்னைக்கே தடுத்தேனே, நீ கேட்கலையே. என் தரிசனமும் மாம்சமும் ஒன்னா ஆகவே ஆகாது. உன் மேல் வச்ச தரிசனம் வேறு. நீ முன்குறிக்கப்பட்டவன், நீ வேறு விரிக்கப்பட்டவன், நீ பரலோகத்தினால் திட்டம் பண்ணப்பட்டவன்.
உன் தரிசனத்தை கொண்டு போய் மாம்சத்தோட கலந்துராத. கடைசியாக உனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு, புறம்பே தள்ளு, ஜஸ்ட் ரிமூவ். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரி, ரிமூவ். அவ்வளோதான். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற தரிசனத்துக்கு முன்னாடி நீ விடுறது எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே கிடையாது. அது வேணா லாபமாக தெரியலாம் உலகத்தில், ஆனால் தேவ திட்டத்துக்கு முன்னாடி அது நஷ்டம், அது குப்பை. இது அவருக்கு தெரியுது பவுலுக்கு. எனக்கு பூமியில் அது லாபமாக இருக்கு, ஆனால் தேவ தரிசனத்தோட பார்த்தா அது நஷ்டமும் குப்பையும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோட கூட பேசி இருப்பாரானால், இடைப்பட்டு இருப்பாரானால், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு, கர்த்தர் என் கூட பேசினாரு, கர்த்தர் என்னை அவருடைய வசனத்தினால, தரிசனத்தினால மீண்டும் ஒரு விசை என்னை கிறிஸ்து எனக்குள்ள உருவாகிறாரு அப்படின்னா அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறோம், என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நீர் வச்ச தரிசனத்தில் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, வசனத்தினால் நிரப்பி அனுப்புகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்க சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கு நீ தரிசனத்தை வச்ச தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த தரிசனத்தை முடிவு பரியந்தம் சுதந்திரிக்க ஒருத்தர் கூட அந்த தரிசனத்தை இழந்துடவே கூடாது ஆண்டவரே. எல்லா தரிசனத்தை நிறைவேற்றினவர்களாய் வந்து சேர கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.